திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மாற்றப்படுகிறாரா? பரபரப்பான தகவல்கள். திமுக உள்கட்சி தேர்தல்கள் வழக்கமாக 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகின்றன. 2020ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் உள்கட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட போதும் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் திமுக தலைவராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பொதுச் செயலாளராக துரைமுருகன் மற்றும் பொருளாளராக டி.ஆர். பாலு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். திமுகவில் தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் பதவிகள் மிகுந்த அதிகாரம் கொண்டவை. பொதுச் செயலாளர் பெயரில் திமுக தலைமையிலிருந்து வெளியிடப்படும் அறிவிப்புகள் பெரும்பாலும் வெளியாகின்றன. தலைவரின் பெயரில் சில அறிவிப்புகள் மட்டுமே வெளியாவது வழக்கம். கருணாநிதி திமுக தலைவராக இருந்த காலத்தில் அவருக்கு பக்க பலமாக பேராசிரியர் அன்பழகன் பொதுச் செயலாளராகவும் ஆட்காடு வீரசாமி பொருளாளராகவும் இருந்தனர். கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றபோது மூத்த அமைச்சராக இருந்த துரைமுருகனை பொதுச் செயலாளராக நியமித்தார். கருணாநிதி காலத்திலிருந்து மரபை மாற்றாமல் பொதுக்குழு, செயற்குழு அறிவிப்புகள், நிர்வாக நியமனங்கள் மற்றும் நீக்கங்கள் அனைத்தும் துரைமுருகன் பெயரிலேயே வெளியாகி வருகின்றன. தற்போது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக இளைஞரணி செயலாளராகவும் துணை முதலமைச்சராகவும் உள்ள உதயநிதி ஸ்டாலின் கட்சியில் அதிக செல்வாக்கு பெற்றவர். அதனால் பல நிர்வாகிகள் உதயநிதியின் ஆலோசனைப்படி செயல்படுகிறார்கள். மூத்த தலைவர் துரைமுருகன் தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு தினமும் வருவது குறைவாக உள்ளது. முக்கிய ஆலோசனைகள் நடைபெறும் போதே மட்டும் அவர் வருகிறார். சமீபத்தில் துரைமுருகனிடம் இருந்து கனிம வளத்துறை அமைச்சர் பதவி ரகுபதிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இதனால் துரைமுருகன் மன வருத்தத்தில் உள்ளதாக கட்சியினரிடம் பேசப்படுகிறது. தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிலும் துரைமுருகனுக்கு இடமில்லை. அதில் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் செயலாளர் கே.என். நேரு, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி மற்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு முதலமைச்சருக்கு முக்கிய முடிவுகள் தொடர்பான பரிந்துரைகளை வழங்குகிறது. இந்த நிலையில் துரைமுருகன் பெரிய அளவில் பொதுச் செயலாளராக இருந்தாலும் அதிகாரம் குறைந்த நிலையில்தான் இருப்பதாகவும் அவரை மாற்றும் திட்டம் உருவாகுவதாகவும் கட்சியினரிடம் பேசப்படுகிறது. திமுக விதிகளின்படி புதிய தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் 2027ஆம் ஆண்டு தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த நேரத்தில் துரைமுருகன் விலகி அந்த பதவிக்கு டி.ஆர். பாலு அல்லது கே.என். நேரு பதவியடைய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகின்றன என்பது காலத்துடன் தெரியவரும். இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.